யார் ஒருவர் எந்த இந்த மதத்தில் இருக்கட்டும், அந்த மதத்தில் இருக்கட்டும், இந்த மதம் சரியில்லை, அந்த மதம் சரியில்லை, இப்படி நீ யாருன்னு நாத்திகம் பேசி பண்ணுறானா, நிச்சயமாக அவனுக்கு மறுபிரிவையும் கிடையாது. அவன்லாம் 7 ஜென்மம் எடுத்தாலே அவன் குடும்ப வம்சம் எல்லாம் பாதிக்கும். இன்றைக்கி வேணா பணம் வரும், ஆனால் அவன் சங்கதி இருக்காது, வம்சமே இருக்காது. காரணம் என்னன்னா, ஒன்றுத்த சரியில்லைன்ட்டு இன்னொன்று போகிறோன்னா என்ன அர்த்தம்? அது மிகப்பெரிய தவறு இல்லை. இப்போ 10,000 மக்கள் இது உண்மைன்னும் போது, இதை உண்மை சரியில்லைன்னும் போது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போது அவங்க தான் உண்மையான 1ஆம் நம்பர் கேடி பசங்க, திருட்டு பசங்க, ஐயோ பசங்க. அது எந்த மதத்தில் இருந்தாலும் நான் அடித்து சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ஒன்று இல்லை இன்னொன்று, இந்த கடவுள் சரியில்லை, அந்த கடவுள்னும் போது அதே மிகப்பெரிய, இப்போ அதே கடவுளை கூட தெரியணும் இல்லை, அது எந்த கடவுளை கூட கிட்டோம், இதெல்லாம் குற்றம், அது மட்டும் என்ன உனக்கு மட்டும் பெரிய அபார சக்தியா? சரி, அந்த மதத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட வராங்க, ஏன் நம்ம மதத்தில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட போலியா? ஏன் நம்ம ஆளுங்க போய் இதில் போய் ஊதின்னு வரலையா? அங்கே போய் பல்ல. அப்போ எம்மதமும் சம்மதம், இதில் பிரிக்கப்பட்ட யார்? மனிதன். இந்த மனிதனோட நாவு இருக்கு பாரு, அவனை அறுக்கணும் எல்லாரையும். இவனுங்க தான் எல்லாம் ஒழிச்சு கட்டணும். நம்ம உலகத்தில் பார்த்தோன்னா இந்த மதத்தை இது பண்ணுறவங்க யாருன்னா ஒரு மனுஷன்தான். அவன்லாம் யாருன்னா பணம் ஆசை பிடித்தவங்க, பைத்தியக்காரனுங்க. பணம் படித்தவங்க தான் இந்த மாதிரி மதம் மாற்றம் பண்ணுவான். அவங்கவுங்களுக்கு யார் யார் தாய் தந்தை யார் முதல் முக்கியமோ, பிறப்பிலே உங்களுக்கு என்ன தாய் தந்தை இருக்கோ அதுதான் உண்மையான தெய்வம். புரியுதுங்களா? இப்போ நீ சரிப்பா, இந்த மதத்துலேருந்து அடுத்த மதம் நீ பிறக்கவே மாட்டியா? பிறக்க மாட்டியா? உண்மையாக தாங்க அடுத்த பிறவிலே பிறப்பாங்க. சரி, ஒன்றும் கிடையாது. ஏன் மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம சாமி இல்லையா? ஏன் அவங்க மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாமி இல்லையா? பையா நானெல்லாம் கூட்டம் இயேசுநாதர் வரது இல்லையா, முகமது நம்பி வராங்க, எல்லாம் தான் வராங்க. ஏன் வராங்க? நன்மைன்றதுனால வராங்க. அப்போ நான் சொல்லக்கூடாதா? சொல்லு பார்க்கலாம். ஒரு மனிதன் பணத்துக்காக தான் இதை எல்லாமே மாற்றுறது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுடைய தாத்தை முப்பாட்டை இவங்க தான் கடவுளே, வேறு யாரும் கிடையாது. இயேசுநாதர் கிடையாது, ராமர் கிடையாது, முகமது நபி கிடையாது, இவங்கெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன மாதிரி மனிதர்கள், மக்களுக்கு சேவை பண்ணுறவங்க, நோய்களை குணப்படுத்துறது, இந்த மாதிரி இதுங்களை பண்ணும்போது கடவுளானாங்க. ஆனால் இறைவன்றது யாருன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தாய் தந்தை தான் முதல் கடவுள். இந்த முதல் கடவுள் ஆகப்பட்டதான் நம்ம இறைவன். இதுக்கு மேலே தான் அப்பாரம். சரிப்பா, அப்படியே கூட வச்சுக்க, நீ கடவுளை கூட இரு. காற்று இல்லாமல் இருக்க முடியுமா? நீர் இல்லாமல் இருக்க முடியுமா? நெருப்பு இல்லாமல் இருக்க முடியுமா? இந்த 5 பஞ்சபூதங்கள் இல்லாமல் எந்த மதத்துக்காரர் இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாப்பட்ட மதமும் கிட்ட அந்த 5 பஞ்சபூதங்கள் இல்லாமல் அவன் தனி ஒரு ஆராய்ச்சி இதை காட்ட சொல்ல பார்க்கலாம். அவங்க சக்தியை காட்டவே முடியாது. இந்த 5 பஞ்சபூதம் தான் இந்த உலகத்தை ஈக்கிறது. இந்த 5 பஞ்சபூதங்கள் எதனா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உறுப்புகளில் இருக்கிறது தான். அதை தான் மனிதனும் இறைவன் ஆலாம், மனிதனும் கடவுள் ஆலாம் என்றது. எல்லாரும் மனிதனும் ஒரு